sepakat ya Allah. Qala Nabi sallallahu alaihi wasallam al-mar'u ma'a man ahabba wa qala Allahumma ij'alna fi qalbi wa ighfir li dhanbi tala'alli kadru 'alaina min thaniyatil wada'i wajaba அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நம் போன்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் குடித்தாவதாக ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலீஃபாக்களே, முரீதீன்களே, முஹிதீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு நான் முதலில் நன்மை செலுத்துகிறேன் என்று சொன்னால் எங்கோ இருந்த என்ன இந்த சில்சிலாக்கள் ஆக்கி அதெல்லாம் அவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நெருங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு முதல்ல சொல்றியா நாம யாருன்னு தெரியாது. நம்மளுடைய நாம யாரை பார்க்கணும் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றிணைத்து இந்த சபையில கூட வச்சிருக்காங்க. அதற்கு நார்மலா சுக்ரியாசிக்கலாம் அல்லாஹ் செஞ்சது நாம சுக்ரியாசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சில்சிலாவில் நம்ம தான் நினைச்சிருக்கலாம். கலீஃபா அலிமுல்லா ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இன்னைக்கு இந்த மாசம் நான் என்ன செய்யறேன், மஜ்லிஸ்ல விளக்கமா நினைச்ச பயான் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க பாவா, வாங்க அப்படின்னு அந்த நேரத்துல தட்டி விட்டு போயிடலாம். என்ன செய்ய மாட்டாங்க, கிட்ட வர மாட்டாங்க. எத்தனை வருஷமா, பல காலமா ஒரு சட்டு வருது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம முடிச்சுட்டு ஞானம் அல்ல எல்லாம் அப்படி இருந்தாரு. முட்லூர்ல இருந்து நரங்கி போயிட்டு வர ரெண்டு தப்லீக்வாதிகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் வாலிபர்கள் ஊறி போனாங்க. முட்லூர்ல இருந்து நரங்கி போயிட்டு வர வந்தாரு 10 நிமிஷம் அவன் வருது. எல்ல வெஹிக்கிள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவர் கூட்டிட்டு 1 மணி நேரம் எல்லாம் அவங்க தனித்தனி பைக்கு தான் ஓட்டிட்டு பேச்சாளராகவே வந்துருக்காரு. என்ன பேச்சு, ஞான பேச்சு. அப்படி என்ன செய்றாங்க, அந்த 2 பேருக்கும் அந்த தமிழ்கார 8 பேருக்கும் பேசுற பேச்சுல நாங்க 2 பேரும் மெய்யாதான் இருந்தாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, பாபா நாம வந்து முர்ஷிதுடைய மகனார் தான்,
எந்த அளவுக்கு நீங்க தலைமையா கையில இருக்கீங்க, உங்களுக்கு தான் உங்களுக்கு நம்பல நீங்க என்ன செய்ய மனசு இருக்குத இலகுன மனசு அதிசயத்துல விட்டு கொடுக்கணும். என்ன செய்யும் கலீஃபா இருக்காங்க, ஆனா எல்லா விஷயத்திலும் நல்லபடியா செய்வாங்க, நடத்துவாங்க. காந்தால் யாராவது இருந்தார்கள் வந்துட்டா அவங்க ஆட்டம் இப்படி ஆட்டம் நினைக்கிறீங்க. எத்தனை பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி, 200 பேரா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய அந்த அதாவது அவங்க உபசரிக்க வேண்டிய விஷயத்துல அது மலக்குகள் செய்யறத நம்ம நினைக்கணும். நம்ம செய்யல. முஸ்லிம்மார்கள் புகாதான் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு புகாரத்துவா இல்லை. நம்ம முஸ்லிம்ல காலாகாலமா அவங்க இருந்து பணிவிட செய்யணும். நம்மளுடைய காலனை நம்ம கற்க வேண்டிய ஆத்மாவை உயர்த்தி வச்சிருக்காங்க. இந்த சில்சிலா அல்லாஹ் தஆலா இவ்வளவு நெருக்கமாக நம்மளை பாதுகாத்தி இந்த சில்சிலாவை ஆக காரணம் என்ன தெரியுமா? நாம செய்திருக்க அந்த உடன்படிக்கை தான். உடன்படிக்கை தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்திருக்கு. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? லேசான உடன்படிக்கை இல்லை, யாரையும் சேர்க்க முடியாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் நமக்கு சேர்த்து விட்டுட்டாங்க. முஸ்லிம்மார்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து விட்டுட்டாங்க. எப்படி? மேராஜ் இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாங்க? யார் பார்த்தாங்க? உலகத்தை கேட்டா அல்லாஹ் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? அப்படி பார்த்தாங்க. உலகத்தை நீங்க என்ன சொல்லுவாங்க? எப்படி பார்த்தாங்க? அப்படி பார்த்தாங்க. ஆனா ஆரிஃபின்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் நேரடியா பார்த்தாங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நேரடியா பார்த்தாங்க. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவங்களோட ரூப எல்லாம் என்ன செய்ய ஊதிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அப்படியே சேர்த்தாங்க. எப்படி? கலீஃபாவாக இருக்காங்க. இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, எப்பா சஜ்தா செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் யாரை பார்த்து? மலக்குகளை பார்த்து. யாரெல்லாம் அங்கே இருந்தாங்களோ இப்லீஸை கூட பார்த்து சொன்னாங்க. எல்லாமே இருந்தாங்க. மலக்குகளுக்கு உடன்பட யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்களுக்கு தான் சஜ்தா செஞ்சாங்க. ஒரே ஒருத்தன் பார்த்தான், வேறு இருந்தாலும் சஜ்தா செய்ய மாட்டேன். அப்புறம் கடைசிதான் சரிக்க மட்டும் வச்சுக்கீங்க. சஜ்தா செஞ்ச அந்த மலக்குகள் அனைவருக்கும் சஜ்தா செஞ்சாங்க. செஞ்ச கூட எந்திரிச்சு மாத்தினாங்க. மாத்தவனே ரெண்டாவது சஜ்தா போயிட்டாங்க. அல்லாஹ் செய்யறது எத்தனை செஞ்சா? ஒரு சஜ்தா தான் செஞ்சது. எத்தனை? அல்லாஹ் ரெண்டாவது சஜ்தா செய்யணும். ஏன் ஏழு நாள்? ரெண்டாவது சஜ்தா அல்லாஹ் ஏழு நாள் ஏழு. முதல்ல அல்லாஹ் சொல்றாங்க சஜ்தா செஞ்சாங்க. ரெண்டாவது என்னது பார்க்கும்போது அல்லாஹ் தோற்று அப்படியே தடுத்து எங்க ஆதம் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த அப்படியே ஒளியாக இருக்காங்க. உடனே நம்ம யாருக்கு செய்ய அல்லாஹ்வுக்கு செய்வது ரெண்டாவது செஞ்சா. அதனால ரெண்டு செஞ்சா இருந்துச்சு. சுக்குர் செஞ்சா ஒண்ணுதான், அல்லாஹ் செய்ய சொல்றது ஒண்ணுதான். ஆனா மலக்குகள் அல்லாஹ்வை எப்படி செய்ய நேரடியாக பேசுறாங்க. அந்த ஒளியாக பார்த்தாங்க. யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரியுதா அவன அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வேற்றுமை என்பதே இருக்காது. வேற்றுமை என்பது இருக்காது. நம்ம புருஷத்தை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து பொருளுக்கும் இருக்கிறது எல்லாமே இருக்கு. உதாரணம்னா போன் இருக்கு. அந்த போனு எத்தனை பாயிண்ட் சார்ஜ் ஏறது? 100 பாயிண்ட் சார்ஜ் எத்தனை ஏறும்? 100,000. எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 3 மணி நேரம் அல்ல 5 மணி நேரம். இப்படி விட்டா ஒரு நாள் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார்ஜ் ஏற்க என்ன செய்ய? சார்ஜ் ஏற்க என்ன செய்ய? ரெண்டாவது சார்ஜ் முடியும். இது மாதிரி தான் நமக்கு முடியுதுக்கு முஸ்லிமுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை. நம்ம எப்படி சார்ஜ் சார்ஜில் கட்டு பண்ணி நம்ம கட்டி ஏற்றிக்கிறோமோ அதை மாதிரி ஒவ்வொரு முறையும் முஸ்லிம்மார்கள் என்ன செய்யணும்? முஸஹாபத் பண்ணிட்டு வாழ்ந்துட்டே இருக்கணும். பார்க்க தான் நம்மளுடைய உடலுக்கு எப்படி அந்த
உறுப்புகளுடைய அந்த எல்லா ஒளிமயமாயி கல்வி என்ன செய்யும் சுத்தமா. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். முஸ்லிம்லாம் வந்து இங்க ஒவ்வொரு இடத்துலையும் அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா கலீஃபாமார்களும் ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்க, மசூரா செஞ்சுதான் எல்லாமே செய்வாங்க. யாரை பார்த்தாலும் சரி, அவங்க கிலாபத்தை மசூரா இருக்கும்போது எல்லாம் பார்க்கறதுக்கு ஆமாதான் இருக்கிறாங்க, ஆமாதான் இருப்பாங்க. கலீஃபாக்களுக்கு அந்த அரசியல் பண்ணா கையெழுத்து விட மாட்டாங்க. கலீஃபாவை இன்னைக்கு சொல்றேன், கலீஃபா இருக்கிறவங்களும் சரி, புரிதாக இருக்கிறவங்களும் சரி, யார் இடத்துல நம்ம கையெழுத்த கூடாது. கையெழுத்த விடவும் மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த கிலாபத்தை போல கொடுத்துடலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முறையில் அல்லாஹ் அதை வழிய என்ன செய்யலாம், திறந்து விட்டுருக்கலாம். அந்த மாதிரி நம்ம முடிந்துகள் இருக்காங்க, ஷேகுமார்கள் இருக்கீங்க. ஷேகுமார்கள் என்ன செய்யுங்க, முடிந்து முடிச்சதுக்கு என்ன செய்யுங்க, சந்திக்கிட்டே அந்த சந்திப்பு உங்களை எப்படி இருந்ததுன்னா, நீங்க அல்லாஹ் சொல்றாங்க, இன்னி ஜாயிலும் பில்லாஹி ஹலீஃபா. யார் ஹலீஃபா ஆகணும்னு சொல்றாங்க, மனிதரே ஹலீஃபா ஆகல. எல்லாமே ஹலீஃபா ஆகலாமா ஆக முடியாதா? முடியும். எப்போ முர்ஷித் மாதிரி நீங்க நெருங்க அவங்களுடைய பார்வை மேல பண்ணும்போது உங்களை ஹலீஃபா ஆகணும்னு சொல்லி நினைச்சுவாங்க. நாம் என்னுடைய முடியும் ஒரு கிலாபத்தை பெற்றுள்ளோம். அவர் என்னுடைய ரொம்ப நம்பதான அவர் தான். அவர் என்ன பண்ணாரு, இவர் சொன்னாங்களே அவங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு முடிவுகளை பார்த்துட்டா உடனே கிலாபத்துக்கு யாரை பார்த்தாலும் கிலாபத்துக்கு வந்துடுவாங்க. மேல போய் கிலாபத்தை கிலாபத்து நாம மேல போயிட்டு அவங்க எப்பவுமே யாரும் என்ன சொன்னாங்க, யாரையும் அவங்க அவங்க பார்த்தாலும் கிலாபத்து வரணும் அப்படி அப்படின்னு நிறைய அவங்க மச்சிட்டு மாறி எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய நானும் முடிந்து க்ளோஸா இருக்கும். அவர் நினைச்சாரு, இந்த மாதிரி ஜப்பான் எல்லாருக்கும் இருக்காங்க வாங்கப்பா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எப்ப கிலாபத்து வந்து கேட்டுக்கொள்ள பொருள் அல்ல, கிலாபத்து வந்து கேட்டுக்கொள்ள பொருள் இல்ல. உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க வாங்கிக்கோங்க, நான் வாங்கலாம் அப்படின்னு சரி சொல்லியிருந்தாங்க. இந்த உலகத்தை வெளியும் போது நல்லபடியாக பேசுறேன். ஆனால் நான் என்ன நினைத்தேன், கிலாபத்தை என்பது நம்முடைய புருஷனுக்கு தான் தரணும், நான் போய் செய்யக்கூடாது, கிலாபத்தை போய்க்கூடாது. பாருங்க, இந்த கிலாபத்தை பாபுலாஷா அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க, நம்ம முக்காது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்க ஹலீஃபா எங்க வைக்கிறது, நம்ம முடிந்தாதான் இருக்கோம், வாங்க போன அப்படின்னு செய்யணும், ஹலீஃபா அப்படியா அப்படின்னா இந்த ஹலீஃபா சொல்லாம அப்படின்னு நம்ம முடிச்சதுக்கு இப்படியே பல முறை கேட்ட உடனே அதுக்கு தான் பாபுலா அதுக்கு அவங்க கிலாபத்துக்கு மாதிரி சொல்லிட்டாங்க, பார்த்தா அவங்க வச்சுக்க அப்படின்னா. அப்போ நாம செய்யக்கூடிய அந்த அமல்ல தான் இருக்கு. சும்மா சாதாரண லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமால எல்லாம் சொல்றதா நீங்க சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமால அதாவது வெளியுள்ளவங்க புரியுது அல்லாஹ் சொல்றதா நீங்க சொல்லல. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்து சொல்றீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்றீங்க, பார்த்து சொல்றீங்க. சரி, நான் கேக்குறவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன போடுறீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பொருள், நான் சாட்சி சொல்கிறேன். பார்த்து சொல்றதா பார்க்காம சொல்றதா, பார்த்து சொல்றதா பார்க்காம சொல்றதா, பார்க்கறதா பார்த்தீங்களா, நீங்க பார்த்தீங்களா, பார்க்கல முடிந்த ஐடியா இல்லையா, கை காட்டிங்க முடிந்த ஐடியா இல்லையா, இல்ல இல்ல பார்த்து சொல்றதா பார்க்காம சொல்றதா, பார்த்து சொன்னாங்க சாட்சி, பார்க்கலன்னா சாட்சி இல்லை. இப்ப புரியுதாங்க, அனைவரும் அல்லாஹ்வை பார்த்து மாதிரி பார்த்துட்டாங்க. முஸ்லிம் எப்படி பார்த்தாங்க, ரசூலாவும் அல்லாஹ்வும் பார்த்துட்டாங்க.
சாதாரணமா பார்க்கல. அப்படி நம்ம புரியுதாகும்போது அதே எண்ணத்திலே என்ன செய்யணும், ஓடிட்டே இருக்கும். நம்ம புருஷன் சொல்றாங்க, பாவா என்ன பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எந்த தோற்றத்தில் இருந்தனோ அந்த தோற்றம் என்ன பாவா அப்படின்னா, என்ன பாவா அப்படின்னு நான் புருஷன் எது எப்ப கண்ணாடியில பார்த்தோம் என்ன பார்க்க முடியும், புருஷனை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னா, புருஷனை பார்த்தா யாரை பார்க்கறது, அல்லாஹ் ரசூலை பார்க்கிறோம், ரசூலை பார்த்தா யாரை பார்க்கறது, அல்லாஹ் பார்த்தோம். நாம யாராவது அல்லாஹ் பார்த்துக்கணுமா, பார்த்தது யாரு, ரசூலுல்லாஹ் பார்த்தது யாரு, அல்லாஹ் பார்த்தது யாரு, ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து நாம யாருமே அல்லாஹ் பார்க்கல, ரசூல் எப்படி பார்த்தாங்க, இது உள்ளுக்குள்ள விஷயம், இது வெளியில சொல்லுறாது. என்ன இந்த ராஜகுமார் வேற சொல்லி விடுவாங்க, அது வேற. ரசூலா என்ன சொல்லி, ரசூலா அல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்த உடனே ஜிப்ரீல் வந்தாங்க. ஜிப்ரீல் வந்து ஜிப்ரீல் கேட்டாங்க, அல்லாஹ் எப்படி நீங்க பார்த்தீங்க, காட்டுங்க அப்படின்னா. உடனே ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் பார்த்தா என்ன பாருங்க, என்ன பாருங்க அவங்க எழுதி இதுதான் அப்படியே வச்சுட்டாங்க. இப்படிதான் நம்ம பையத்தான லேசான முறையில் லேசான முறையில் நமக்கு பையத்து கிடைக்கல. இது நம்ம தாய் தந்தைகள் செய்த ஒரு துவா. நமக்கு இந்த பையத்து கிடைச்சிருக்க, நம்ம தாய் தந்தைகள் செய்த துவா. நம்ம தாய் தந்தைகள் என்ன செய்யணும், எப்பவுமே தாய் தந்தைகளுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மகப்பேற்றுக்காக வேண்டிய துவா செய்ய எப்போ டெய்லி அண்ணாரு என்ன செய்யுங்க, இந்த தாய் தந்தைக்கு துவா செய்யுங்க. என்ன காரணம்னா அவங்க காலத்துல நம்ம இந்த வழியில வந்தோம். நம்ம தாயார் என்ன செய்வாங்க, யாரெல்லாம் எப்படி நல்ல ஒரு வழியை காட்டு, நீ என்னான ஒரு வழியை காட்டு, தீங்கான வழியில் எட்டு செல்கிறாத அப்படின்னு பல என்ன செய்வாங்க, நம்ம துவா செஞ்சிருக்காங்க. அந்த துவானால நம்ம எடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம கிடைச்சிருக்கு. இந்த பாதை வந்து என்ன செய்யாது, எப்பவுமே நம்ம வழிந்த விடாது. மூத்து மூத்து அவர் அந்த ரசூல் என்ன சொன்னாங்க, நீ மௌத்துக்கு முன்னாலே செய்யி, மௌத்தாய் விட மௌத்துக்கு முன்னா மௌத்தாயிட்டமா இல்லையா, நம்மளாம் மௌத்துக்கு முன்னா மௌத்தாயிட்டமா இல்லையாங்க சொல்லுங்களேன். ஆயிட்டோம். முஸ்லிம்மார் என்ன செய்யறாங்க, வர்றாங்க மையத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. போட்டு உங்களுக்கு ஒரு விழிப்பு ஒரு வெள்ள துணியை வச்சு அவங்க உட்காந்துருப்பாங்க, இவங்க உட்காந்துருப்பாங்க. அது என்ன துணியாது, என்ன துணியாது, அந்த கபர் துணி. உங்க கபர் கபர் வச்சாச்சு. இந்த கபர்ல உட்காந்து நீங்க என்ன செய்றீங்க, மூத்து வந்து அந்த மூத்து, நான் மோதா இருக்கிறதுனால நான் மோதாயிட்டேன், யார்கிட்ட முஷனுக்கு மோதாயிட்டேன், முஷனுக்கு நீங்க மோதாயிட்டீங்க. அதுக்கு நீங்க எங்க மோது தமிழ்ல வந்தது யார், அவங்க தான் பண்ணுவாங்க. அதை கண்ணல் கேட்டாங்க மலக்குகள், இந்த மனிதன் யார் அப்படிங்கும் போது அதுதான் காட்டணும். அதனால நம்ம மையத்திற்கு லேசா நினைச்சிடாதீங்க. முஸ்லிமான கையை கை கொண்டீங்கன்னா அதை கடைசி வரை என்ன செய்யணும், காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும், அந்த திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். திக்ர் என்ன ஒரு திக்ர் இல்லை, நாயனாக முகமது சொல்லி அல்லா 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 இல்லா இல்லா. அந்த திக்ர் எப்படி செய்யறது முஸ்லிமான என்ன செய்யறாங்க, உங்களுக்கு மையத்தை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்க என்ன செய்யுங்க, அடி குடும்ப முடிச்சு விதங்க. அந்த விதையில எல்லா விதையும் பார்க்கறது ஒன்னாதான் இருக்கு, எல்லா விதையும் ஒன்றுதான் இருக்கு. மாம்பழம் வருது, என்ன மற்ற விதைகள் என்ன செய்ய கொடுக்குது, நீங்க எல்லாமே ஒண்ணுதான். எந்த வருஷத்துல நீங்க கை பண்ணீங்க அந்த விதையில நீங்க என்ன செய்ய உட்காந்துருக்கீங்க. வருஷத்துல எந்த வருஷத்துக்கு கை கொடுக்குறீங்க, அந்த விதை நீங்க செஞ்சு அந்த கொப்பை செய்ய போறீங்க. நீங்கள் மோதாயிட்டீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க அந்த பாதையில இருக்கக்கூடிய இந்த மௌத்துக்கு வர மாட்டீங்க அப்படிங்கிற அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அது போல் நம்ம என்ன செய்யணும், முனியீர்கள் ஒவ்வொரு நாளும் அந்நாள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த திக்கரை நம்ம செய்யணும். முஸ்லிமா சொல்லியிருப்பாங்க வந்து, ஆனா வந்து அல்லாஹ்வுடைய பள்ளி கிடைச்சிடும்.
குடியிலாயிட்டு நம்ம பெரிய மக்காரமாக இருக்கலாம், செல்வத்தினா இருக்கலாம், நல்ல துறையில போகலாம் அப்படின்னு நினைச்சு சில செலவு போகலாம், கிடைக்காம இருக்காது. சிலவங்களுக்கு அந்த சோதனை உண்டாகும். அந்த சோதனையில் நம்ம குடியிலாயிட்டு அதனால அந்த சோதனை வச்சான்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பா அல்ல என்ன செய்யலாம், அபிமானிகளுக்கு இல்லாத சோதனையா ربنا تقبل منا انك انت السميع العليم. يا الله இந்த காபாவை கட்டிட்டேன், இது ஏத்துக்கோ, இதிலிருந்து பிச்சைகளை என்ற வாரிசுதான் அபிமானிகளை நீ கொண்டு வந்து யார் கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது குறுக்குமக்கள் முறையான ஒரு இடத்துல எத்தையும் பிள்ளை விட்டு போல இந்த பரக்கத்தாக்கு சொல்லி கேட்டாங்க. கேட்ட பிறகு அது எப்படி நடந்துச்சு? பரக்கத்தை மனம் எப்படி நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்தாங்க. அப்ப ஒரு துஆவை ஏற்றுக்கொண்டா இருந்தா ரொம்ப நாளாகும். அது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு துஆவை ஏற்றுக்கொள்ள என்று கேட்டாங்க. மக்கமா நகரம் ஒரு குறுக்குமட்ட முடியாத எல்லாம் ஆயிடுச்சு. என்னமா இருந்துச்சு? இப்ப என்னென்ன பொருள்கள் எந்த ஊர்ல கிடைக்கல அது கூட கிடைக்குது. மக்கள் யாருக்கு துஆ ربنا إنك من ذريتك غيري زرعنا يتبعك المحرم. يا الله விவசாயிகளுக்கு மற்ற பொருள்கள் சீர்த்துக்கு அது உள்ள உற்பத்தி இல்லாத ஒரு இடத்துல விட்டு போற யாரை என்னுடைய நினைவுகளை இந்த இடத்தை நீ ஆபாராக சொல்லிட்டாங்க. அந்த துவா எப்போ வச்சிருக்கு? இப்போ என்ன வழக்கல் பெட்ரோல் என்ன விஷயங்கள் என்ன அனைத்தையும் யாசித்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா. அது மாதிரி முஸ்லிம்கள் துவா செஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பின்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம முஸ்லிம்கள் நம்ம கை கொடுக்கவே நம்ம இந்த வார்த்தை கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அதிக விஷயத்துக்கு உயர்த்தி ஆயிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி செய்யணும். முஸ்லிம்கள் ஒரு நாளைக்காக உற்சாகப்படுங்க. அப்படி உள்ள விஷயம் இந்த கற்பு கட்டாயம் போதும் எல்லாமே நிம்மதியாயிடும். இன்ஷா அல்லாஹ் தஆலா இப்ப இந்த சில்சிலாவை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சில்சிலாவை நம்ம படிச்சிருக்கோம். இந்த சில்சிலாவை இந்த சில்சிலாவை பார்க்க முடியாது. மற்ற சில்சிலாக்கள்லாம் ஆங்கிலத்துக்கு பயிற்சி செய்யணும், பெண்களுக்கு பயிற்சி செய்யணும். நம்ம சில்சிலாவை பெண்களுக்கும் சேர்த்து பயிற்சி இந்த விவாயோட ஆயிரத்தி இதா தியாகங்கள் அப்படின்னு மூமியான பெண்களுக்கும் இங்கே பயிற்சி செய்யணும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இங்க என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். இந்த முறைகளே வேற. நம்ம பயிற்சி செய்ய கொடுக்குறாங்க முஸ்லிம்மார்களே, அந்த முறைகளே வேற. அதை நம்ம செஞ்சோம், அதுனா அந்த எல்லையை விட்டு தாண்டக்கூடாது. என்ன சொன்னாலும் அந்த ரிகளை நீங்க பேரிட்டே வாங்க. அல்லா என்னமா உங்களுடைய தொழுகையிலே ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதி வரும். தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. நினைப்புதான் அந்த நினைப்பை எப்படி நினைக்கணும், எப்படி தொழுகிறத முஸ்லிம்கள் சொல்லி தந்தாங்க. அதை நீங்க கடைபிடிச்சு நடக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு துஆ நேரத்தில் ஒரு தாரா இருந்துச்சு. நான் அப்படிலாம் முஸ்லிம்கள் எல்லாமே வந்துருந்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணது கூட தெரியாது. ரிஜிஸ்டர் எப்படி பண்ணாங்க, எப்படி போனாங்கன்னே தெரியாது. அவங்க அடக்கம் பண்ண உலகத்தை அந்த இது தெரியாது. நம்ம முஸ்லிம்கள் எவ்வளவு அதாவது அந்த மறைச்சு வச்சுட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் கிருஷ்ணன் அந்த வித காணா கண்ட ஒரு வித ஒரு நகரமாய் யாருடைய துவா? அவங்களுடைய துவா தான். அந்த மாதிரி அவங்களுடைய துவா முஸ்லிம்களுடைய துவா கட்டணும். அதுக்குள்ள நல்ல அடியானாங்க நம்ம நிச்சயம் அவங்களுக்கு நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும், கிடைக்கணும். இதை விட்டு பாதையை மாறி விடுறதுக்காக நம்ம அனைவருடைய எல்லா